வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு. நான்வெஜ் வந்து பச்சையாக நம்ம அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்றதுல ஒரு டேஸ்ட்டு. ஆனால் இப்படி காய வச்சு கருவாடு கறி அதே மாதிரி காய வச்சு வத்தல் போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு குழிக்கரணி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கருவாட்டு குழம்புனா எப்போயுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 சிட்டிகை வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 சிட்டிகை சீரகம். நான் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அளவில் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் அப்படியே தட்டி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம் அது கொஞ்சம் பெருசாக வந்தனால கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப முறைய வேண்டாம், ஒரு மாதிரி நல்லா சாப்பிட்டானா போதும். 2 தக்காளி அதோடு சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கிடலாம். கருவாட்டு குழம்புல பீட்ரூட் கேரட் தவிர மற்ற எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் அவரைக்காய் உருளைக்கிழங்கு அப்படி காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம் பக்கமாக காய் சேர்த்துருக்கேன். இந்த காய் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டு, காயில் உப்பு பிடிக்கணும்ல, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அது கொஞ்சம் அந்த எண்ணெயில் வெங்காயம் தக்காளியோட அந்த காய்கறியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி வச்சோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கேரட் பீட்ரூட் காய்கறி வந்து நம்ம விரும்பினா சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி விடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு புளி வந்து இன்னும் கரைக்காமல் அப்படியே ஊற வச்சுருக்கேன். அந்த மேலாப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் நான் அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஊற்றுறேன். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் எண்ணெயில் வதங்க வேண்டாம். இப்படி குழம்பு காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதையும் கலந்து விட்டுட்டு புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த புளி கரைசல் வந்து கொஞ்சம் ஒரு கல் அப்படி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் கொஞ்சம் வேகணும், பாதி தான் வெந்திருக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதோட வேக வச்சுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். காய் வேக வரைக்கும் தேவையான அளவு உப்பையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். காயெல்லாம் வெந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை அதோட சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுருந்து கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கி பரிமாறலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.